இதே அற்புத வேளையில் நமக்கு அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசானல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு பாத்தீங்கன்னா கலர் நம்பர் தெரபி நமக்கு ஐயா சொல்ல போறாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த அக்னிஹோத்திரம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வை நமக்கு தொடர்ந்து அவங்க வர செஷன்ல நமக்கு சிறப்பா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அக்னிஹோத்திரம் என்ற அற்புதமான நிகழ்வு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அது இன்றைய நிலைகள்ல இந்த அக்னிஹோத்திரம் ஐயா செய்யறாங்க. அத ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. பார்மர் ஐயா. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய அக்னிஹோத்திரம் 6 மணி 3 நிமிஷம் 54 செகண்ட். இன்னைய டைம் இன்னும் 54 செகண்ட் பாக்கி இருக்கு. இதுல 2 புடி அரிசி, 2 சொட்டு பசு நெய், அதை மிக்ஸ் பண்ணிக்கிறணும். மிக்ஸ் பண்ணி கரெக்டா அந்த டயத்துல 2 ஆவுத்தி கொடுக்கணும். இந்த மந்திரம் காலையில மந்திரம் சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய இதம் நாமம பிரஜாபதையே ஸ்வாஹா பிரஜாபதையே இதம் நாமம. சாயங்காலம் சூரியன்ல, அதனால அக்னையே ஸ்வாஹா அக்னையே இதம் நாமம பிரஜாபதையே ஸ்வாஹா பிரஜாபதையே இதம் நாமம. ஸோ அந்த மாதிரி பசு மாட்டு எருவட்டி நல்லா எரிச்சு கரெக்டா அந்த ரெட்டா இந்த கங்கு இருக்கும்போது கரெக்டா பண்ணணும். டைம் ஆயிடுச்சு. சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய இதம் நாமம பிரஜாபதயே ஸ்வாஹா பிரஜாபதயே இதம் நாமம. ரெண்டாவது முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் அக்னிஹோத்திரம். ஒரு சின்ன வேள்வி, காலையில சாயங்காலம். ஒரு நாளைக்கு 1440 நிமிஷம். அதுல 1438 நிமிஷம் கடவுள் நம்ம கூட இருக்காரு. 1 நிமிஷம் காலையில சூரிய உதயம், 1 நிமிஷம் சாயங்காலம் சூரிய அஸ்தமம். இந்த 2 நிமிஷம் அவரோட நேரத்துல நம்ம அவங்க கூட இருக்கணும். அதான் அந்த அக்னிஹோத்திரங்கிறது.
இதுல வந்து காப்பர் இந்த பிரமிட் ஷேப் பாத்திரம், இதுல வந்து மாட்டு பசு மாட்டு எருவட்டி இதை மாதிரி நல்லா அடுக்கி வச்சுட்டு கரெக்டா அந்த கற்பூரத்தை வச்சு இது பொருத்திக்கிறணும். ஒரு 5, 6, 7 நிமிஷம் முன்னாடி நம்ம பொருத்தி கரெக்டா அந்த டயத்துக்கு ரெடி ஆகிக்கிறணும். அந்த டயத்துக்கு முன்னாடி வந்து 2 புடி அரிசி, முனை உடையாத அரிசி, அக்ஷத் சாவல்னு சொல்றோம் நம்ம. இந்த முனை உடையாத அரிசி, இந்த முனை உடையாத அரிசியில வந்து ஆல்பமினஸ் அப்படிங்கிற 2 கெமிக்கல் இருக்கு, பிரெயினுக்கு ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி இந்த மாட்டுச்சாண எருவட்டியில என்டால், ஃபீனால், மென்தால், ஃபார்மலின், அயோடின் அப்படிங்கிற எல்லா கெமிக்கலும் இருக்கு. அதனால இது இயற்கையை சுத்தப்படுத்துறது. அதே மாதிரி இந்த பொருத்தி வச்சுட்டு கரெக்டா அந்த நேரத்துல வந்து பசு நெய் அதுல சேர்த்துட்டு 2 சொட்டு தான், ஜாஸ்தி தேவையில்லை. அந்த 2 ஆவுத்தி போடணும். 2 ஆவுத்தி போட்டாக்க இப்ப 12 மணி நேரம் நம்ம வீடு வந்து ஸ்டெர்லைஸ் ஆயிரும். இந்த போபால் விஷவாயு இதுல வந்து 8 வீடு அக்னிஹோத்திரம் பண்ணவங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே ஆகல. ஸோ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானது ஒரு அக்னிஹோத்திரம். நம்ம வீட்டில் வந்து எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்க முடியாது. இந்த வேள்வியை வந்து வீட்டில் வந்து எல்லாரும் பண்ணணும், காலையில சாயங்காலம். லாஸ்ட் டைம் நான் சொன்னதுல ஒரு 4-5 பேர் வந்து போபால்ல இருந்து பாத்திரத்தை வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு நேத்து 2 பேருக்கு நேத்து போய் சேர்ந்துருச்சு, இன்னைக்கு மற்றவங்களுக்கு போய் சேர்ந்துரும். இதை வந்து நம்ம டெய்லி வீட்டில் பண்றதுனால ரொம்பவும் பலன் இருக்கு. இந்த வேள்வியை செய்யறது வந்து காலையில சாயங்காலம் 2 மணி நேரம் தான். குளிக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. 365 நாளும் நம்ம அக்னிஹோத்திரம் பண்ணலாம். இதனால எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது, நெகட்டிவ் இதுவும் கிடையாது. இதுதான் ஒரு அக்னிஹோத்திரம். அடுத்து நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம். சிறப்புங்கய்யா. அதாவது அக்னிஹோத்திரம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு வந்து நமக்கு வந்து அவங்க செஷன்ல கொடுக்குறாங்க. அக்னிஹோத்திரம் என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ஐயா சொன்ன மாதிரி அந்த வீட்டில் வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து பாசிட்டிவ் எனர்ஜியா மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அது சிம்பிளிஃபை மெத்தட் தான் உங்களுக்கு. ரொம்ப ஹார்டு இது கிடையாது. சிம்பிளிஃபை. ஆனால் அந்த டைமுக்கு செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதான் ஐயா சொல்ற மாதிரி டைம் கேட்டிருக்கீங்க. அது வந்து என்ன சார்ட் குடுப்பாங்க. நம்ம அத வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாலே, அது சார்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு, ஒவ்வொரு கண்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம்னா, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சார்ட் இருக்கும். அந்த டைமுக்கு அந்த இதுக்கு நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். அ அவங்க சொல்ற மாரி கடவுள் நம்மளோட இருக்காருங்கல்ல, அவரோட டைமுக்கு நம்ம ஒதுக்கிக்கணுங்கிறது தான் அந்த ஒரு கரெக்ட்டான அந்த டைம். இன்னைக்கு 6 மணி 3 நிமிஷம் 54 செகண்ட். அதுல நம்ம கரெக்ட் அந்த பயிற்சி செய்யக்குள்ள அது வந்து நமக்கு வந்து முழுமையான அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். அது அவங்க சொல்ற மாரி இந்த இதுல போபால் விஷவாயுல வந்து அந்த தொடர்ந்து அந்த தொடர்ந்து அந்த அக்னிஹோத்திரம் செஞ்சவங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் எந்தவித ஒரு அ பாதிப்பும் இல்ல அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய விஷயம் அது. அதாவது பார்க்கறதுக்கு சின்ன விஷயமா தான் இருக்கும். ஆனா பலன்கள் வந்து பெருசு. எப்படி காலச்சக்கரம் வந்து சொல்ற விஷயங்கள் வந்து சிம்ப்ளிஃபையா சொல்லி உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்த மேம்படுத்தி கொடுக்குதோ, அது மாரி விஷயங்கள் தான். அது மாரி வந்து எல்லாமே வந்து நம்ம எத பார்க்கறதுக்கு வந்து சிம்பிளா நெனைக்கிறோமோ, அதுதான் வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு ஆரோக்கியத்த குடுக்கும். உடல்லயும் சரி, மனதிலும் சரி, சுற்றுப்புறத்திலயும் சரி. அப்படிங்கிறதுக்கு ஒரு நெறைய விஷயங்கள் நமக்கு உதாரணமா இருக்கு. அதுவும் இது ஒண்ணு. நன்றி. சிறப்பா நமக்கு வந்து ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க ஐயா. பர்மர் ஐயா. இன்னைக்கு வந்து சிறப்பா வந்து நமக்கு அக்னிஹோத்திரத்த வந்து சிறப்பா செஞ்சு குடுத்தாங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கலர் நம்பர் தெரபி. கலர் நம்பர் தெரபி வந்து ஐயா வந்து இப்ப அதிகம் அறியப்படாத, கேள்விப்படாத ஒரு விஷயமா நம்ம வந்து இருந்துட்டு இருக்கு. இப்ப அக்குபஞ்சர் தெரியும், பர்மம் தெரியும். அ
ப்ரெஷர் தெரியும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்றைய காலகட்டத்தில வந்து நெறைய கேட்டு நெறைய பேர் பயிற்சியும் செஞ்சுட்டு இருக்கோம். நெறைய பேர் வந்து அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு நெறைய பேர் பயிற்சி குடுத்துட்டும் இருக்கீங்க. இது மாரி விஷயங்கள் நெறைய நடந்துட்டு இருக்கு. ஆனா கலர் நம்பர் தெரபி அப்டின்னா என்ன? அப்டின்னா இதோட அலைடு தான் அது உங்களுக்கு. ஆனா அதுல வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து ஈஸி சிம்ப்ளிஃபை மெத்தட்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி முறை. இத வந்து ஐயா வந்து நமக்கு சிறப்பா வந்து போன செஷன்லயே ஒரு முழுமையான பயிற்சிய குடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த 48 நாள் நிகழ்வுல வந்து நமக்கு வந்து ஒரு அதனுடைய முன்னோட்டத்த வந்து நமக்கு சிறப்பா குடுத்தாங்க. இது என்னென்ன பயிற்சி முறைகள் இருக்கு? இது எப்படி எப்படி செஞ்சா நல்லா இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். ஒரு சில குறிப்பிட்ட பயிற்சி முறைகளுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோட அந்த நம்பர்ஸ வந்து நமக்கு சிறப்பா குடுத்தாங்க. இப்ப இந்த 6 மாத கால பயிற்சி முறைகள்ல நீங்க முழுமையா கத்துக்க ஒரு அற்புதமான பயிற்சி முறை வந்து இன்றைய நீங்க இதுவரைக்கும் ஐயா சொல்லியிருந்தாலும் சரி, இன்றைக்கு வந்து அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி விளக்கத்துடன், முழு விளக்கத்துடன் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதனால வந்து படிச்சவங்களுக்கு படிச்ச இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப பார்க்கறதும் நல்ல ஒரு விஷயம் தான். அது மாரி புதுமையா வந்து இருக்கிறவங்களுக்கும் இது வந்து புதுமையா அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. தொடர்ந்து இந்த நிகழ்வுல நம்ம சொல்றது என்னன்னா, தினம் தினம் எல்லாருமே நோட்ஸ் எடுத்துக்கங்க. அந்தந்த நிகழ்வுக்கு உண்டான நோட்ஸ அவங்கவங்க எடுத்துங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா தொடர்ச்சியா வார வாரம் உங்களுக்கு வந்து அந்தந்த ஆசான்கள் வந்து கரெக்ட்டான அந்த ஃபாலோ அப்ல கரெக்ட்டா பயிற்சி குடுத்துட்டு இருப்பாங்க. அடுத்து இல்ல மறுநாள்னாச்சும் அதனுடைய பயிற்சி முறைகள வந்து ஒரு ரிமைண்டர் பார்க்கிறது நல்லது. அப்பதான் உங்களுக்கு அதனோட தெளிவான விளக்கங்கள் தெரியும். எழுதி வச்சுட்டு அடுத்த வாரம் நம்ம அடுத்த ஆசான்கள் வர அன்னைக்கு நம்ம அ பிரிச்சு பார்த்தோம்னா, அதுல வந்து ஒண்ணுமே பயன் கிடையாது. அதனால அந்தந்த நடத்துற வகுப்புகள அன்னன்னைக்கே நீங்க பார்க்கலாம். ரெஸ்ட் இருக்கிற டைம் நீங்க பார்க்கலாம். இல்ல மறுநாள் கூட அது மாரி பார்க்கலாம். அது மாரி பயன்படுத்திக்கிட்டு, முடிந்த அளவு நீங்க அத வந்து பயிற்சி முறைகளா கையில் எடுக்கிறது, அதை விட சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். டெய்லி நடக்கிற நிகழ்ச்சிகள அன்னன்னைக்கும் மறுநாளும் நீங்க அத பயிற்சி முறைகளா செய்து பார்க்கக்குள்ள, உங்களுக்கு அப்பப்ப வர்ற சந்தேகங்கள நீங்க கேட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நெறைய விஷயங்கள் இருக்குது. அதனால வந்து ஒண்ணு ஒண்ணும் என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுங்க. நீங்க அது கேள்வி பதில் செஷனும் நம்ம இருக்கு. அந்தந்த நேரத்துல நீங்க தெளிவுபடுத்திங்க. அதுலயும் கேட்க முடியலன்னா, நீங்க ஃபோன் பண்ணி கேட்டு உங்களுடைய கேள்வி பதில வந்து நீங்க தெளிவுபடுத்திக்கலாம். அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். ஐயாவுக்கும் டைம் ஆயிடுச்சு. இன்றைய நிகழ்வுல நமக்கு வந்து சிறப்பான ஒரு கலர் நம்பர் தெரபி அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வுக்குண்டான விளக்கத்துடன் நமக்கு இன்னைக்கு சிறப்பிக்க இருக்காங்க அர்ஷத் பார்மர் ஐயா அவர்கள். அர்ஷத் பார்மர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். வாழ்க வளமுடன். ஸோ அக்யூப்ரெஷர் பத்தி வந்து கலர் நம்பர் தெரப்பி அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. பட் அந்த அக்யூப்ரெஷர் கலர் நம்பர் தெரப்பி போறதுக்கு முன்னாடி அதோட அடிப்படை இது வந்து நம்ம அக்யூப்ரெஷர்னா என்ன? ஸோ இன்னைக்கு வந்து இந்த 60 இதுல வந்து 60 நாள் இதுல வந்து அக்யூப்ரெஷரோட ஸ்டார்டிங்ல இருந்து, அதாவது அதோட உற்பத்தி எப்படி, எங்க இருந்து வந்தது, எப்படி ஆரம்பிச்சு, எப்படி போகுது, இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கறத ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலான்னு பாக்குறேன். ஸோ அக்யூப்ரெஷர் வந்து 2 சொற்கள், அக்யூ பிளஸ் பிரஷர். ஸோ அக்யூ அப்படிங்கிறது ஒரு சிறிதளவு, ஒரு சின்ன அழுத்தம், ஒரு சிறிதளவு அழுத்தம் அப்படிங்கிறதுக்கு தான் அக்யூ அப்படிங்கிறது. பிரஷர்னா அந்த அழுத்தம். ஸோ ஒரு சின்ன அழுத்தத்தை நம்ம பாடியில, நம்ம உடம்புல, கையில, கால்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நம்ம சின்ன ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு வியாதிய இல்ல நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு சின்ன நிகழ்வு தான் அக்யூப்ரெஷர் அப்படிங்கிறது. ஸோ அந்த அக்யூப்ரெஷர் வந்து ஆரம்பிச்சது எங்க? அக்யூப்ரெஷர் ஆரம்பிச்சது வந்து இந்தியால தான். இந்தியாலையும் நம்ம ராமர் வந்து இந்த இதுல காட்டுல அலைஞ்சு கொண்டு இருக்கும்போது கேவட் கேவட் அப்படிங்கிற ஒரு படகு ஓட்டுறவர்கிட்ட வந்தாரு. அப்ப வந்த உடனே அவர் வந்து பார்த்தாரு, ராமர் வந்திருக்காருன்னு சொல்லி உட்காருங்க, நான் உங்களுக்கு கால் அமுக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லி காலில் குதிங்காலில் வந்து எல்லாம் ப்ரெஷர் பாயிண்ட் எல்லாம் அமுக்குனாரு. அமுக்குன உடனே ராமருக்கு நல்ல தூக்கம் வந்துருச்சு, ரிலாக்ஸ் ஆகி படுத்துட்டாரு. ஸோ அக்யூப்ரெஷர் வந்து அங்கிருந்து தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கால வந்து ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற ஒரு அக்யூப்ரெஷர் ஆரம்பிச்சது. இந்த ரெஃப்ளெக்ஸாலஜி வந்து இந்த கால்லையும் கையிலையும் இதுலயே எல்லா பாயிண்ட்ஸும் இருக்கு.
ஸோ அந்த பாயிண்ட்ஸை வந்து அமுக்கி நம்ம ஒவ்வொரு இதுக்கு லிவருக்கு கிட்னிக்கு அதை அடுத்தது நான் சொல்றேன், அதை வந்து அமுக்கி வந்து நம்ம சரி பண்ண முடியும். ஸோ கிட்னில, லிவர்ல, பேங்க்ரியாஸ்ல, ஸ்டமக்ல, பெருங்குடல், சிறுங்குடல் எல்லாத்துலயும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கு. அக்யூப்ரெஷர்ல வந்து கையிலையும் கால்லையும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கு. பட் இதுல வந்து ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குன்னா அதை வந்து நம்ம அழுத்தும் போது இந்த இதுல நீங்க ஏர்போர்ட்லாம் போகும்போது பார்த்துருப்பீங்க, ஸ்பா ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த காலில் கையில வந்து அந்த பாயிண்ட்டை அமுக்கி வந்து அந்த ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ரிலாக்ஸ் பண்ணாக்க 1500 ரூபா 2000 ரூபா அந்த மாதிரி வாங்குவாங்க. சைட்ல ஒரு மியூசிக் கீசிக்கு போட்டு லைட்டா ஒரு கலர் லைட் எல்லாம் போட்டு இந்த மாதிரி பண்றது. ஸோ இந்த காலத்துல இந்த ரெஃப்ளெக்ஸாலஜி வந்து இந்த ஏர்போர்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தி நடக்குது. இதை வந்து நம்ம பாயிண்ட்டை கையிலையும் கால்லையும் அமுக்கி ரொம்ப அழகா ட்ரீட் பண்ண முடியும். பட் அதுல காம்ப்ளிகேட்டட் டிசீஸ் வரும்போது என்ன செய்யறது, அதுக்கு அடுத்தது வந்து அக்யூப்ரெஷர் வந்து கொஞ்சம் டெவலப் ஆனதும் சைனாக்காரங்க இதை வந்து டெவலப் பண்ணாங்க. அதான் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசின், டிசிஎம் அப்படின்னு சொல்றது. அந்த டிசிஎம்ல வந்து 5 எலமெண்ட், வுட், ஃபயர், எர்த், மெட்டல், வாட்டர் அப்படிங்கிற 5 எலமெண்ட்டை வச்சு அவங்க இந்த அக்யூப்ரெஷரை இன்னும் டீட்டெயிலா கொண்டு போனாங்க. உடம்புல வந்து அதுக்கெல்லாம் மெரிடியன் அப்படின்னு சொல்லி பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. கிட்னி மெரிடியன்னா எங்க இருந்து ஆரம்பிக்குது, எங்க போய் முடியுது, அதுல இவ்வளவு பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய ஒரு தியரி அது. பட் இந்த உடம்புல வந்து எங்கெங்க பாயிண்ட் இருக்கோ, இப்போ செஸ்ட் ஏரியாலலாம் லேடிஸ்க்கு பாயிண்ட் இருக்குன்னா நம்ம வந்து அமுக்க முடியாது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருந்தது. அதே மாதிரி இடுப்புல இருக்கிற பாயிண்ட்லாம் நம்ம அமுக்கிறது பெரிய கஷ்டம். ஸோ இதுல வந்து எப்படி ஈஸியா பண்றது அப்படிங்கிறது வந்து ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போது கொரியால வந்து பார்க் ஜே வு அப்படிங்கிறவர் வந்து சுஜோக் அப்படின்னு ஒரு இதை கண்டுபிடிச்சாரு. அந்த சுஜோக்ல வந்து இந்த கையை தான் உடம்பு மாதிரி நினைச்சு, இது வந்து தலை, இது வந்து கழுத்து, அதே மாதிரி இது 2 காலு, இது 2 கை, இந்த சைட்ல இருக்கிறது 2 கை, நடுவுல இருக்க காலு, இது ஃபுல்லா உடம்பு அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சாரு. இதை டீட்டெயிலா நம்ம படிச்சு அடுத்தது படிப்போம். ஸோ அந்த கையில இருக்கிற பாயிண்ட், காலில் இருக்கிற பாயிண்ட், இடுப்புல இருக்கிற பாயிண்ட்லாம் இந்த இடத்துலயே வந்துருது, இந்த கையிலேயே வந்துருது. அதனால இந்த அக்யூப்ரெஷர் வந்து கொடுக்கறது வந்து ரொம்ப ஈஸியா போச்சு. ஸோ இதுக்கு வந்து டிசிஎம்ல வந்து மெரிடியன் அப்படின்னு சொல்றது, இந்த சுஜோக்ல வந்து இதை வந்து பியால் மெரிடியன் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் வச்சாங்க. இந்த பியால் மெரிடியன்லயும் வந்து என்னாச்சுன்னா ரொம்ப ஈஸியா வந்து கையில காலில் நம்ம வெந்தயம் இல்ல கோதுமை, சில பருப்புகளை வச்சு, கலரை வச்சு, நம்ம இது ப்ரெஷரை கொடுத்து நம்ம ஈஸியா செய்ய முடியும். ஸோ இதுல வந்து 5 எலமெண்ட் அவங்க சைனீஸ்ல சொன்னாங்க, இவங்க வந்து 8 எலமெண்ட் சொன்னாங்க. விண்ட், ஹீட், ஹாட்னஸ், லைட்னஸ், ஹியூமிடிட்டி, ட்ரைனஸ், கோல்ட்னஸ், டார்க்னஸ் அப்படின்னு சொல்லி 8 எனர்ஜி சொன்னாங்க. அலகாபாத்ல அகர்வால், ஜேபி அகர்வால், ஜெயபிரகாஷ் அகர்வால்னு ஒருத்தர், கையில வந்து விரல்கள் வந்து 10 இருக்கு. அப்போ எனர்ஜி வந்து 10ஆ தான் இருக்கணும், 8ஆ இருக்கக்கூடாது. அப்போ இது வந்து சுஜோக்கும் வந்து கம்ப்ளீட் கிடையாது. அதனாலதான் சில வியாதிகளுக்கு வந்து ரிசல்ட் நல்லா கிடைக்கல. அப்ப அவரை ஆயுர்வேதத்தை இது பண்ணாரு. ஆயுர்வேதத்துல அவங்களுக்கு வந்து ஆகாஷ், வாயு, அக்னி, ஜல், பிருத்வி, இது சான்ஸ்கிரிட் வேர்டு. இந்த மாதிரி 5 எலமெண்ட், இது வந்து பிசிக்கல், மெட்டாபிசிக்கல். அதாவது கால், திஷா, மண், ஆத்மா, தம். கால் அப்படின்னா டைம், திஷான்னா டைரக்ஷன், மண்ணா மைண்ட், ஆத்மா தம், தம்னா ஆரிஜின் 0 அப்படின்னு சொல்லி 10 இருக்கு ஆயுர்வேதத்தில் அப்படின்னு சொல்லி 10ஆ பிரிச்சு அவங்க பண்ணும்போது இதுல இன்னைக்கு அலகாபாத்ல வந்து ரொம்ப பயங்கரமான ரிசர்ச் நடக்குது. இன்னைக்கும் ரொம்ப அழகா சின்ன ஒரு 4-5 பாயிண்ட்லயே பெரிய பெரிய வியாதிகள்லாம் ரொம்ப சரி பண்ண முடியும் அப்படிங்கறது ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு 15ல இருந்து 18 வருஷம் ஆச்சு இதை கண்டுபிடிச்சு. இன்னும் ரிசர்ச் நல்லா அலகாபாத்ல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து அக்யூப்ரெஷர் எங்க இருந்து எது வரைக்கும் வந்தது அப்படிங்கிறது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இப்ப நான் வந்து இதுல எப்படி வந்தேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு மதுரையில வந்து ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி வச்சிருந்தேன். அப்புறம் ஜபல்பூருக்கு வந்தேன். அப்போ மதுரையில இருக்கும்போது ஒருத்தர் பாம்பேல இருந்து ஏஜென்ட் வருவாரு. ஒரு நாள் தலை வலிச்சிட்டு இருந்தது. அவர் வந்தார், என்னப்பா அப்படின்னாரு. தலை வலிக்குது அப்படின்னு. சரின்னு இந்த இடத்துல ஒரு 4 தடவை அமுக்குனாரு, இந்த சைட்ல 2 தடவை அமுக்குனாரு. உடனே தலைவலி போயிடுச்சு.
சார் இது என்ன சார் இது அப்படின்னு. இதுக்கு பேர் அக்யூப்ரெஷர், ஹெல்த் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தை கொண்டாந்து கொடுத்தாரு. அதைத்தான் இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷனுக்கு நான் வந்து அந்த 3 பேஜ் அனுப்பிச்சிருக்கேன் எல்லாத்துக்கும். அந்த மெட்டீரியல் அதுல இருந்து தான் எடுத்து அனுப்பிச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து ஒரு பயங்கரமான ஒரு அட்ராக்ஷன். என்னடா அது இப்படி பாயிண்ட் அமுக்குனா சரியா போகுது அப்படின்னு சொல்லி, சரி அப்படின்னு சொல்லி நானும் அது அப்பப்போ படிச்சு யாருக்காவது வழின்னா அப்பப்போ அமுக்கி விடுறது. ரொம்ப சீரியஸா இல்ல, சரி ரைட்டு பண்ணுவோம், இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு. அப்புறம் என்னோட லைஃப்ல ஒரு மாற்றம் வந்தது. என்னோட 2வது பொண்ணு வந்து வயித்துல இருக்கும்போது ஒய்ஃபுக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ டாக்டர் வந்து தைராய்டு 5வது மாசத்துல டிடெக்ட் ஆயிருக்கு. இப்போ அபார்ஷன்லாம் பண்ண முடியாது. மருந்து கொடுத்தாக்க குழந்தைக்கு பாதிக்கும், கொடுக்கலைன்னா அம்மாவை பாதிக்கும். என்ன செய்யறது அப்படிங்கிறது ஒரே குழப்பமா இருந்தது. நான் சொன்னேன் ஒன்றும் பண்ண வேணாம் விடுங்க, அக்யூப்ரெஷர் இருக்கு நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அக்யூப்ரெஷரை நான் ஒய்ஃபுக்கு 4 மாசம் ஃபுல்லா பண்ணேன். தைராய்டு பாயிண்ட், அந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட். என்னோட 2வது குழந்தை பிறந்தது. ரொம்ப 100% நார்மல், ஒரு விதமான ஒரு இதுவும் இல்லை. டாக்டர் பிறந்த உடனே ஹேண்டிகேப்டா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லி இந்த சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு காமிச்சாங்க. நான் சொன்னேன் யாரை வேணாலும் கூப்பிட்டு காமிங்க, எதுவுமே கிடையாது, எல்லாமே நல்லா தான் இருக்கு அப்படி. அவங்களும் பார்த்து ரொம்ப ஆச்சரியம், என்னடா இப்படி ஆயிப்போச்சு, எப்படி இந்த மாதிரி இருக்காதே, ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருந்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லி. ஆனா எதுவுமே ஒரு டிஃபெக்ட் இல்லை. அப்போதான் அந்த அக்யூப்ரெஷர் வந்து இவ்வளவு தூரம் ஒரு எஃபெக்டிவான ஒரு சமாச்சாரம் அப்படிங்கிறது புரிஞ்சு இதை ஒரு சீரியஸ்னஸா எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பதான் ஒரு இது வந்தது. ஸோ 44 வயசுல வந்து அக்யூப்ரெஷரை நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வந்து மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர்ல டாப் லெவல் லெக்சரர்ல என்னோட பேர் இருக்கு. அந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் வந்து ஒரு டிட்டர்மினேஷன். சரி அக்யூப்ரெஷர் எப்படியாவது நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு வந்து இந்த அக்னிஹோத்திரம். இந்த அக்னிஹோத்திரம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி, அது போ வாய்ப்புகளை, அதாவது நம்மளுக்கு என்ன வேணுங்கிறது அது எப்படியாவது கொண்டு வந்து தரும். அது நான் என்னோட 25 வருஷம் அனுபவத்துல நான் பார்த்திருக்கேன். நம்ம என்ன மனசுல நினைக்கிறோமோ எங்க இருந்தாவது நம்ம கையில அது வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த அக்னிஹோத்திரத்துல நான் பார்த்திருக்கேன். ஸோ அப்படி படிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்தாச்சு. இந்த அளவுக்கு தயாரானதுக்கு காரணம் அந்த காலை சக்கரத்துல நான் என்னோட லெக்சர் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சில நேரம் யோசிச்சு பாக்குறது. ஸோ இந்த அக்யூப்ரெஷர் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்டிங் இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருக்கோம். இதுல வந்து ஸ்டார்டிங் வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி. இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுல வந்து நான் 3 ஃபிகர் கொடுத்துருக்கேன். இதுல ஒரு ஃபிகர் வந்து இந்தது. இதுல பாத்தீங்கன்னா இந்த 5 மேல வந்து நம்பரிங் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இங்க கீழேயும் நம்பர் கொடுத்துருக்காங்க. 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து 5ஆ நம்ம உடம்ப பிரிச்சுக்கிடலாம். ஸோ அந்த 5ஆ பிரிக்கும் போது நம்ம இந்த விரல்ல வந்து இந்த டிப்ல வந்து நம்ம இந்த கில்லுவோம்ல, அது மாதிரி இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா எந்த விரல்ல உங்களுக்கு பிரஷர்ல வலி தெரியுதோ அந்த லைன்ல வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இந்த 10 விரலையும் இப்படி அமுக்கி பாத்தீங்கன்னா 1-2 விரல்ல வந்து உங்களுக்கு வித்தியாசமான ஒரு வலி இருக்கும். இப்ப சாதாரணமா நம்ம அமுக்குறதுனால வலிக்கிறது வேற, வித்தியாசமா வலிக்கிறது வேற. அந்த இது அமுக்கும் போது நம்ம உடம்பு இந்த மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு வலி இருக்கிறதுனால அந்த ஏரியால அந்த லைன்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டயக்னோசிஸும் இதிலே பண்ணிக்கலாம், ட்ரீட்மெண்ட்டும் இதே பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல நம்மளுக்கு வித்தியாசமான ஒரு வலி தெரியுதோ அந்த இடத்துல ஒரு 20 தடவை 30 தடவை நல்லா பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா அந்த வியாதி என்ன இருக்கோ நம்மளுக்கு தெரியாது, ஆனா சரியாயிரும். இதான் அந்த அக்யூப்ரெஷரோட ரொம்ப சிறப்பான ஒரு இது. நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, ஆனா அமுக்குனா சரியா போயிடும். அது டெஸ்ட் பண்ணி பார்க்கறது ஒரு தனி சமாச்சாரம், அது நிறைய செலவாகும். பட் இங்கே நம்ம அமுக்கி இந்த பெயினை வச்சே நம்ம கண்டுபிடிச்சு அந்த வியாதியை வந்து சரி பண்ண முடியும். அது என்ன வியாதி நமக்கு தெரியாது, பட் இந்த இடத்துல இந்த ஏரியால இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஏரியால வரும்போது இந்த ஏரியால என்னென்ன வரும், ஹார்ட் வரும், லங்ஸ் வரும், அதே மாதிரி இங்க லிவர் வரும் ரைட் சைட்ல, லெஃப்ட் சைட்ல வந்து பேங்க்ரியாஸ் வரும்.
ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு anatomy physiology தெரிஞ்சிருந்தா ஓரளவு சின்ன அனுமானம் நம்ம பண்ணிக்கலாம். இதா இருக்கலாம், இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம அந்த பாயிண்ட் அமுக்கி அதை வந்து நம்ம சரி பண்ண முடியும். இது வந்து ஒரு பேசிக். இது வந்து இது வந்து இந்த இதுன்னு சொல்றவங்க சேத்தனா, அதாவது சான்ஸ்கிரிட்ல வந்து சேத்தனா இந்த ஒரு எனர்ஜி ஃப்ளோ. இந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து மேல இருந்து கீழே போகுது. ஸோ அந்த இங்க வந்து டயஃப்ராம் இருக்கும். இந்த லங்ஸுக்கு கீழே வந்து அந்த எலும்பு முடியிற இடத்துல ஒரு டயஃப்ராம்னு ஒரு இது இருக்கும் சின்னதா. அது வந்து ஒரு மெம்பரேன். அது நம்ம பாடியில இந்த லங்ஸ், இந்த பெருங்குடல் சிறுங்குடல் எல்லாம் ஒன்னா கலந்துக்கிறாம இருக்கிறதுக்கு அது ஒரு லேயர் இருக்கும். அது வந்து இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த லங்ஸை வந்து கீழே வரவிடாது. அதே மாதிரி நம்ம சூரிய நமஸ்காரம் இந்த ஆசனம் பண்ணும்போது, இந்த சிறுசாசனம் பண்ணும்போது என்ன தலைகீழ நிக்கிறோம். தலைகீழ நிக்கும் போது இந்த சிறுங்குடல் பெருங்குடல்லாம் லங்ஸ்ல போய் சேராம இருக்கிறதுக்கு அந்த ஒரு தடுப்பு. இப்ப நம்ம வீட்டுல வந்து மேல இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் நடுவுல ஒரு இது இருக்கும்ல, அது மாதிரி ஒரு இது சேம்பர்னு வச்சுங்களேன். அந்த டயஃப்ராம் வந்து இப்படி லைட்டா மூவ் ஆயிட்டே இருக்கும். இப்போ அந்த டயஃப்ராம் மூவ் ஆகும்போது அந்த உடம்புல இருக்கிற அந்த பார்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். சில நேரம் தும்மல் வரும், இருமல் ஜாஸ்தி வரும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டயஃப்ராம் வந்து சில நேரம் மேல வந்து மாட்டிக்கிறோம். இங்க வந்து அந்த மெம்பரேன் வந்து இப்படி அமுங்கிக்கிறோம். இந்த அமுங்கும் போது என்ன ஆகும், மூச்சு எடுக்கிறதுல வந்து கொஞ்சம் திணறலா இருக்கும். மூச்சு வாங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பயங்கரமான ஒரு வலியா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மெத்தட் இருக்கு. அதுல அந்த டயஃப்ராம் வந்து ரிலீஸ் பண்ணலாம். இந்த டயஃப்ராம் ரிலீஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியானவங்களுக்கு தான் இந்த மெத்தட் தெரியும். நிறைய பேத்துக்கு தெரியாது. இதுல வந்து வலிக்குது, இந்த இடத்துல பயங்கரமா வலிக்குது, சாப்பிட்டா அந்த அடைக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்குமாங்க. அதுக்கெல்லாம் என்னதான் பண்ணாலும், டாக்டர்கிட்ட என்னதான் டெஸ்ட் பண்ணாலும் எதுலயும் எதுவுமே வராது. ஆனா அந்த டயஃப்ராம் தெரிஞ்சவங்களுக்கு தான் அது பண்ண முடியும். என்கிட்ட டெல்லியில இருந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க சிஸ்டருக்கு ஏதோ ப்ராப்ளம் சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு சரியானோன்னு என்கிட்ட கேட்டார், இந்த இடத்துல அடைக்கிற மாதிரி இருக்கு சார். இப்ப எனக்கு 20-25 வருஷமா அந்த மாதிரி இருக்கு. நான் எவ்வளவோ பேர்கிட்ட காமிச்சிட்டேன், எதுவுமே வரல அப்படின்னு. நான் சொன்னேன், ஒண்ணுமே இல்லைங்க, இந்த டயஃப்ராம் மாட்டியிருக்கு, அதை ரிலீஸ் பண்ணா சரியா போயிடும். உடனே இந்த எண்ணெயை வச்சு இந்த தேய்ச்சி அந்த மெத்தட்ல இந்த டயஃப்ரத்தை ரிலீஸ் பண்ணி விட்டேன். பண்ண உடனே போய் இந்தியன் காஃபி ஹவுஸ்ல போய் ஒரு 4 இட்லி சாப்பிட்டாரு. சாப்பிட்டு அங்க இருந்து போன் பண்ணாரு, சார் 25 வருஷமா இன்னைக்கு தான் ஏதோ சாப்பிட்ட மாதிரி தெரியுது. அப்புறம் நைட்டு 8:30 மணிக்கு போனு, சார் பசி நல்லா திருப்பியும் எடுத்தது, திருப்பியும் போய் ஒரு 4 இட்லி சாப்பிட்டு வந்தேன், ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த 20 வருஷம் அந்த டயஃப்ராம் மாட்டி இருந்தது யாருக்குமே தெரியாது. பட் இந்த அக்யூப்ரெஷர் இந்த மெத்தட் தெரிஞ்சவங்க வந்து அதை ரிலீஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த காதுல வந்து ஆரிக்குலர் அக்யூபங்க்சர்னு ஒண்ணு இருக்கும். அதுல வந்து இந்த டயஃப்ராமோட பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட்டும் நான் போட்டு பார்த்தேன். அந்த பாயிண்ட் போட்டாலும் அது ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து 4-5 நாள் ஆகும். பட் நம்ம அந்த எண்ணெயை வச்சு தேய்ச்சி அந்த ரிலீஸ் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணலாம். அது வந்து பாடி பேலன்சிங் அப்படின்னு ஒரு 10 மெத்தட் இருக்கு. ஹிப் பேலன்ஸ், டயஃப்ராம் பேலன்ஸ், ஸ்பைன் பேலன்ஸ், ஹெட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய கோர்ஸ் அது. ஸோ இந்த பேலன்சிங்கை வச்சு நம்ம நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப அழகா பண்ண முடியும். ஸோ இந்த அக்யூப்ரெஷர்ல வந்து அந்த ரெஃப்ளெக்ஸாலஜி, அதான் இன்னைக்கு நம்ம டாபிக். ஸோ இந்த ரெஃப்ளெக்ஸாலஜியில வந்து முதல் வந்து இந்த 5 இதை வந்து விரல்களை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம உடம்புல வியாதிகளை சரிப்படுத்த முடியும். அது வந்து ஒரு ஸ்டார்டிங். அதே மாதிரி அந்த ஹேண்ட் ரெஃப்ளெக்ஸாலஜி, இந்த சார்ட் உங்களுக்கு நேற்று அந்த காளி சக்கரம் இதுல வந்திருக்கும். இந்த சார்ட்டை கையில வச்சுக்கங்க. இதுல வந்து கட்டை விரல்ல வந்து முதல் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கு. இங்க 1 நம்பர் எழுதியிருக்கு. அதுக்கு பேர் பிரெயின். இதே சார்ட்ல வந்து இந்த இடத்துல 1 நம்பர்னா என்ன, 2 நம்பர்னா என்ன அப்படின்னு சொல்லி இங்க வரிசையா எழுதியிருக்கு. இந்த எழுதியிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 1 நம்பர் வந்து பிரெயின் இந்த இடத்துல இருக்கு. சோ நம்மளுக்கு பிரெயின்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இந்த இடத்துல அமுக்கி விட்டுக்கலாம்.
அதெல்லாம் இந்த அக்யூப்ரெஷர் இந்த இது ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. இதை வச்சு இப்படி நம்ம அமைக்க விட்டுக்கலாம். இது வந்து 1ஆம் நம்பர். 2ஆம் நம்பர் வந்து மென்டல் நர்வ்ஸ் இந்த இடத்துல இருக்கு. அதாவது தலைக்கு போகக்கூடிய நரம்புகள், நர்வ்ஸ். இந்த நர்வ்னா நரம்பு, அதுக்கான பாயிண்ட் இங்க இருக்கு. தலைவலி அந்த மாதிரி சமாச்சாரத்துக்கு இந்த இடத்துல நம்ம அமைக்க சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பிட்யூட்டரி பீனியல் அப்படின்னு 2 கிளாண்ட் இருக்கு. எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிட்யூட்டரி பீனியல் வந்து இந்த இடத்துல நம்ம பிரஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இந்த பிட்யூட்டரி தான் மாஸ்டர் கிளாண்ட். நம்ம உடம்புல வந்து மாஸ்டர் கிளாண்ட்னு சொல்றது. ஒரு கம்பெனிக்கு சிஇஓ அவர் தான் அந்த எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது. அது மாதிரி நம்ம உடம்புல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிளாண்ட் வந்து இந்த பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட். இந்த பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட் நம்ம தைராய்டு ப்ராப்ளம், டயபிட்டிஸ் எது இருந்தாலும் சரி, இந்த பிட்யூட்டரியை அவசியமா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். பண்ணாதான் அந்த ட்ரீட்மெண்ட்டும் நம்மளுக்கு நல்லா எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா அது எண்டோக்ரைன் சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டமோட மாஸ்டர் கிளாண்ட் வந்து இந்த பிட்யூட்டரி பீனியல் அப்படின்னு சொல்றது. இதை வந்து அமுக்கணும்னா அந்த டயபிட்டிஸ் கண்ட்ரோல் பண்றக்கூடிய பாயிண்ட் அமுக்கினாலும் இந்த பாயிண்ட் அமுக்காத வரைக்கும் அது முழுமையான ஒரு எஃபெக்ட் கிடைக்காது. 5வது வந்து ஹெட் நர்வ்ஸ் இந்த இடத்துல இருக்கு. தலைக்கு போடக்கூடிய நரம்புகள். பிரெயினுக்கு போறது தனி, தலைக்கு போறது தனி. இங்க இருந்து நிறைய அந்த ஹார்ட்ல இருந்து இங்க இருந்து நரம்புகள்லாம் நிறைய போகும். ஸோ அது வந்து இந்த ஏரியால நம்ம பிரஸ் பண்ணி சரி பண்ண முடியும். அதுக்கப்புறம் 6ஆம் நம்பர் வந்து இந்த இடத்துல த்ரோட், இந்த கழுத்து. அது வந்து இந்த இடத்துல கார்னர்ல இருக்கு. ஸோ நம்மளுக்கு இருமல் ஜாஸ்தியா இருக்கு, கழுத்துல ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, முழுங்குறதுல வலி இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம இந்த இடத்துல பிரஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 6ஆம் நம்பர் பாயிண்ட். 7ஆம் நம்பர் வந்து இந்த இடத்துல நெக். நெக்னா இங்க வந்து சர்வைக்கல் ப்ராப்ளம் எது இருந்தாலும் சரி, கழுத்துல ஏதாவது வலி இருக்கு, இந்த திருப்புறதுல வலி இருக்கு, மேல கீழே பண்ணும்போது வலி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பிரஸ் பண்ணிக்கணும். 4 பக்கமும் பிரஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி மட்டும் எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல ஜாஸ்தி பிரஸ் பண்ணுங்க. வேர் தெர் இஸ் பெயின் தட் இஸ் பாயிண்ட். எங்க அமுக்கும் போது ஒரு வித்தியாசமான வலி தெரியுதோ அதுதான் உங்களோட பாயிண்ட். வேர் தெர் இஸ் பெயின் தட் இஸ் பாயிண்ட். அத வந்து நம்ம அந்த பாயிண்ட் நம்மளுக்கு வித்தியாசமான ஒரு வழி இருக்கு, அந்த பாயிண்ட் தெரிஞ்சிருச்சுன்னா அதுதான் உங்க டயக்னோசிஸ். ஸோ அந்த பிரச்சனை வந்து இந்த பாயிண்ட்ல இருக்கு. அப்போ டயக்னோசிஸ் ஆயிடுச்சு. அதே பாயிண்ட வந்து ஒரு 10 தடவை 20 தடவை நம்ம ஒரு நாளைக்கு 2-3 தடவை அமுக்கி அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியும். ஸோ டயக்னோசிஸ்க்கும் அதே பாயிண்ட், ட்ரீட்மெண்ட்டுக்கும் அதே பாயிண்ட். அதே மாதிரி 7ஆம் நம்பர் வந்து நெக். 8ஆம் நம்பர் வந்து தைராய்டு இந்த இடத்துல இருக்கு. இதுதான் தைராய்டு 8ஆம் நம்பர். ஸோ என் ஒய்ஃபுக்கு என்ன செஞ்சேன், இங்கதான் அமுக்கினேன் தைராய்டு. டெய்லி வந்து இந்த மாதிரி ஒரு 50 தடவை 60 தடவை ஒரு நாளைக்கு 2-3 தடவை அமுக்கிறது. ஸோ அந்த தைராய்டு வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஸோ தைராய்டு இந்த இடத்துல இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறோம்னா கூட நம்ம இந்த இடத்துல அமுக்கி பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான வலி இருந்தாக்க தைராய்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. டெஸ்ட் பண்ணா நார்மலா இருக்கும், பட் இந்த இடத்துல வலி இருக்கும். அப்போ தைராய்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை முதல்லயே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம், தைராய்டு வர்றதுக்கு முன்னாடியே. இப்ப டாக்டர்கள்லாம் எப்படின்னா, அதாவது டாக்டர் யாரு இருந்தா மன்னிக்கணும், தைராய்டு வந்து அந்த பார்டர் லைனை கிராஸ் பண்ணி முடிச்ச உடனே தான் தைராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. இப்போ 0ல இருந்து 10 ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். 0ல இருந்து 10 இருந்தாக்க தைராய்டு, 11 மேல போயிருச்சுன்னா தைராய்டு வந்துருச்சுன்னு அர்த்தம். பட் 5வது பாயிண்ட்ல இருந்து 6வது 7வதுக்கு வரும்போது அந்த தைராய்டு வந்து உங்க உடம்புல ஆயிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம்.
சோ இந்த 7ஆம் நம்பர் வரைக்கும் போயிருச்சுன்னா கூட டாக்டர் என்ன சொல்லுவாங்க, 7 தானே பரவாயில்ல, தைராய்டு கிடையாதும்பாங்க. பட் அந்த 7வது இதுக்கு போனத பாதிக்கு மேல போனாலே இந்த தைராய்டு வந்துருச்சுன்னு அர்த்தம். அத முதல்லயே கரெக்ட் பண்ணிக்கலாம். அத முதல்ல கரெக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த 11வது பாயிண்ட் வரும்போது தான் சொல்லுவாங்க, இப்பதான் தைராய்டு வந்துருச்சு அப்படின்னு. அதனால நிறைய பேருக்கு வந்து இந்த தைராய்டு கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். தெரியவும் தெரியாது வருதா வரலையான்னு. அந்த 11க்கு மேல போயிடுச்சுன்னா அப்புறமேல் கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். அப்ப மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். அதுக்கு முன்னாடியே நம்ம 6வது 7வது போகும்போதே இதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், இந்த தைராய்டு அந்த பார்டர் லைனுக்கே போகாது. முன்னாடியே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். தைராய்டு இருக்கோ இல்லையோ டெய்லி இந்த இடத்துல பிரஸ் பண்ணாலே போதும், நம்ம தைராய்டு வந்து கண்ட்ரோலா இருக்கும். யாருக்காவது வெயிட் கெயின் ஆகுது, உடம்புல வந்து வெயிட் வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படின்னாக்கா இந்த தைராய்டுனால இருக்கலாம், இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல பாயிண்ட், அது அமுக்க முடியலன்னா இப்படி 2 கையை வச்சு இந்த மாதிரி ஒரு 20-30 தடவை நல்லா கை தட்டினாலே போதும். இந்த இடத்த மட்டும் பிரஷர் ஜாஸ்தி வர மாதிரி அமுக்கணும். 9ஆம் நம்பர் வந்து ஸ்பைன். இந்த சார்ட்ல இந்த இடத்துல இந்த நேரா அந்த கோடு வருது இல்ல, இதுதான் 9. இது வந்து ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்றது, ஸ்பைன். ஸோ இந்த இடத்துல அப்படி பிரஸ் பண்ணாக்க சர்வைக்கல், சைட்டிகா, ஸ்லிப் டிஸ்க் எல்லாத்துக்குமே இந்த இடத்துல பிரஸ் பண்ணி நம்ம சரி பண்ண முடியும். இது வந்து ஸ்பைனோட புள்ளி, இங்க இருந்து இது வரைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அழுத்தம் கொடுக்கலாம். இந்த இடத்துல அமுக்கும் போது சில இடத்துல ஒரு வித்தியாசமான பெயின் வரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெயின் இருக்கும், ஏன்னா இந்த இடுப்புல வலி இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல பெயின் வரும். ஸோ மேலையும் கீழே நல்லா பிரஸ் பண்ணி அமுக்கினீங்கன்னா அந்த இடுப்பு வலியை வந்து நம்ம சரி பண்ண முடியும் ரெஃப்ளெக்ஸாலஜி. அப்புறம் 10ஆம் நம்பர் வந்து இந்த கையில இந்த கார்னர்ல இருக்கு பைல்ஸ். இந்த பைல்ஸ், இந்த ஃபிஷர் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த 10ஆம் நம்பர் பாயிண்ட் வந்து அமைக்கிறோம். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா 11, 12, 13, 14, 15 5 பாயிண்ட் இருக்கு. 5ல வந்து 11 வந்து ப்ரோஸ்ட்ரேட், 12வது வந்து யூட்ரஸ், 13 வந்து பென்னிஸ், 14 வந்து ஓவரிஸ், 15 வந்து டெஸ்டிகல்ஸ். சோ இது வந்து இந்த செக்ஷுவல் ஆர்கன்ஸ் இந்த இடத்துல இருக்கு. சோ இந்த இடத்துல வந்து இருக்கிறதுனால நம்ம வந்து நம்ம ஊர்ல வந்து என்ன செய்வோம், நம்ம இந்தியன் இதுல வந்து வளையல் ஜாஸ்தி போடுவோம். கல்யாணம் ஆனாக்க கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஆர்கன்ஸுக்கு தான் வேலை ஜாஸ்தி. சோ இந்த இடத்துல வந்து அந்த வளையல் வந்து ஜாஸ்தி போடுவாங்க. கல்யாண பொண்ணுக்கு வந்து வளையல் ஜாஸ்தி, ஏன்னா இந்த இடத்துல வந்து பிரஷர் ஜாஸ்தி ஆகணும், பிரஷர் கொடுக்கணும். அதே மாதிரி ரெட் கலர் ஜாஸ்தி போடுவாங்க. ரெட் கலர் என்ன, ரெட் வந்து அக்னி. சோ அதை வந்து கூட்டுறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து வளையல்களை ஜாஸ்தி போட சொல்லுவாங்க. இந்த வளையல் ஜாஸ்தி போடுறதுக்கு காரணமே இந்த செக்ஷுவல் ஆர்கன்ஸ் வந்து பிரஷர் ஜாஸ்தி ஆகணும். இதுல வந்து பாயிண்ட் வந்து அமுங்குச்சுன்னா குழந்தைகள் பிறக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், பிரச்சனைகள் வராது. இந்த காலத்துல வந்து அவ்வளவு பெரிய நிறைய வளையல்லாம் யாரும் போடக்கூடாது, ரொம்ப ஃபேஷன் வந்து சின்னதா ஒரு 2 ஒல்லியான ஒரு வளையல் போடுவாங்க. அதனால ப்ராப்ளமும் அந்த மாதிரி ஜாஸ்தியா வர்றது காரணம். சோ இந்த இடத்துல வந்து நம்ம வளையல் ஜாஸ்தியா போடுறதுக்கு காரணமே அந்த காலத்துல இந்த ராஜஸ்தான், குஜராத்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வெள்ளியில இந்த பெருசு பெருசா போடுவாங்க. அதே மாதிரி கால்லையும் அது மாதிரி போடுவாங்க, ஏன்னா அந்த கால்லையும் அதே இடத்துலதான் அந்த செக்ஷுவல் ஆர்கன்ஸோட பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி கையிலயும் அந்த இடத்துல இருக்கு. சோ அந்த பெரிய அந்த வெள்ளி இதெல்லாம் போடும்போது என்ன, அந்த இடத்துல பிரஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த ஜாஸ்தியா பிரஷர் இருக்கிறதுனால அந்த ஆர்கன்ஸ் வந்து நல்லா வேலை பார்க்கும், அந்த ஆர்கன்ஸ் வந்து ஆக்டிவேட்டடா இருக்கும். அப்புறம் 16ஆம் நம்பர் வந்து லிம்ப் அப்படிங்கிறது இந்த இடத்துல சென்டர்ல இருக்கு. இந்த லிம்ப் அப்படின்னாக்க உடம்புல இருக்கிற
அதாவது டாக்ஸின், உடம்புல இருக்கிற டாக்ஸினை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் வந்து லிம்ப் அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல இங்க இருந்து 2 விரல் கீழே இந்த இடத்துல இங்க அமுக்குனீங்கனால ஒரு வித்தியாசமான ஒரு வலி இருக்கும். இந்த பாயிண்ட வந்து நம்ம அவசியமா டெய்லி 30-40 தடவை, ஒரு நாளைக்கு 2-3 தடவை இதை அமுக்கியே ஆகணும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸினை வெளியேற்றக்கூடிய ஒரு பாயிண்ட் இதுதான். இதை டெய்லி நம்ம பண்ணோம்னாலே நம்ம உடம்புல டாக்ஸின் எதுவுமே தங்காது. நம்ம ஃபேஸ் வந்து நல்லா கிளியரா இருக்கும். நம்ம உடம்புல வந்து இந்த கருப்பா சில பேருக்கு இந்த கலர் சேஞ்ச் ஆகும், சிகப்பாயிரும், சில பேருக்கு கருப்பாயிரும், இந்த கண்ணுக்கு கீழே கருப்பா இருக்கும். அந்த மாதிரி இந்த டாக்ஸின் நம்ம உடம்புல இருக்கிறதுனால இந்த மாதிரி வர்றது. ஸோ இதை வந்து வெளியேற்றணும்னா இந்த லிம்ப் அப்படிங்கிற பாயிண்ட வந்து நம்ம அமுக்கணும். இது நம்ம டெய்லி வந்து 10 தடவை 20 தடவை காலையில சாயங்காலம் அமுக்கணும்னாலே போதும். நம்ம உடம்பு இருக்கிற எல்லா டாக்ஸினையும் நம்ம ரொம்ப ஈஸியா வெளியேற்ற முடியும். அதுக்கப்புறம் 17ஆம் நம்பர் வந்து இந்த சைட்ல இருக்கு. இந்த 15ஆம் நம்பருக்கு மேல பாத்தீங்கன்னா 17 அப்படின்னு இருக்கு இந்த இடத்துல. இந்த 17 வந்து ஹிப் அண்ட் நீ, இடுப்பு, அது போக முட்டி, முழங்கால். இந்த முழங்காலுக்கு வந்து இந்த பாயிண்ட், இந்த இடத்துல நம்ம பிரஸ் பண்ணிக்கலாம். இத பின்னாடி இந்த மாதிரி ஒரு கையை வச்சுட்டு இந்த விரலை வச்சு இப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்ல அழுத்தம் வரும். முழங்கால் வலி இருக்கிறவங்களுக்கு, இடுப்பு வலி இருக்கிறவங்க இந்த இடத்துல அமுக்குனீங்கன்னா ஒரு வித்தியாசமான வலி நிச்சயமாக இருக்கும். அதுக்கப்புறம் 18ஆம் நம்பர் வந்து பிளாடர். அதே சைடுல வந்து கீழே இருக்கு பிளாடர். பிளாடர்னா யூரினரி பிளாடர்னு அர்த்தம். யூரின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, யூரின்ல எரிச்சலா இருக்கு, யூரின் சரியா வரமாட்டேங்குது, நைட்டு வந்து அடிக்கடி போக வேண்டியிருக்கு, அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்துக்கும் வந்து இந்த இடத்துல நம்ம ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். ப்ரெஷர் எவ்வளவு நேரம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அதெல்லாம் நம்மளை பொறுத்தது. வியாதி நிறைய இருந்துச்சு, ப்ராப்ளம் ஜாஸ்தியா இருக்குன்னா ஒரு 30-40 தடவை அமுக்கிடணும். ப்ராப்ளம் ஒண்ணுமே இல்லை, சும்மா அமுக்குறோம் அப்படின்னா 10 தடவை 15 தடவை அமுக்கிக்கலாம். ஸோ இந்த கையில வந்து எல்லாமே பாயிண்ட் இதுலதான் இருக்கு. அதனாலதான் வந்து நம்ம இதுல வந்து சாயங்காலம் வந்து பஜனை பண்ணுங்க அப்படிம்பாங்க. இந்த பஜனை பண்றதுனால நான் வந்து அப்படி பஜனை பண்ணும்போது எல்லா பாயிண்ட்டும் அமுங்கிரும். இப்ப 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா பஜனை பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம உடம்பு இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் ஆக்டிவேட் ஆயிரும். அதாவது நம்ம லைஃப்ல வந்து இந்த யூனக், அதுக்கு என்ன சொல்ற, நம்ம 9ன்னு சொல்றோம்ல, இந்த டெய்லி வந்து இப்படி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள என்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பாத்திருக்கீங்களா? கிடையாது, ரொம்ப ரேரா. ஏன்னா பொழுதுனைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு எந்த வியாதியும் வராது. நம்ம வந்து ஸ்டைலா கை தட்டுறதுனாலதான் வியாதியும் ஸ்டைலா வருது. சோ இந்த கை தட்டுறது வந்து அவங்க 9 எப்படி கை தட்டுறாங்களோ அந்த மாதிரி நல்ல சத்தம் வர மாதிரி ஒரு 50 தடவை 60 தடவை டெய்லி காலையில சாயங்காலம் தட்டினாலே போதும், எல்லா வியாதியும் தன்னால ஓடிடும். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இதை அடிக்கணும். 2 கையும் நல்லா அடிச்சோம்னாலே எல்லா வியாதியும் பறந்துடும். எல்லாமே கையில தான் இருக்கு. நீங்க ஆயுர்வேதிக் அக்யூப்ரெஷர் எடுத்தாலும் சரி, சுஜோக் எடுத்தாலும் சரி, ரெஃப்ளெக்ஸாலஜி எடுத்தாலும் சரி, எந்த இது எடுத்தாலும் சரி, எல்லா பாயிண்ட் வர்றது கை தான். சோ அந்த கையை வந்து நல்லா தட்டணும். காலையில ரன்னிங் போறோம், வாக்கிங் போறோம், யோகா பண்றோம், பிராணாயாமம் பண்றோம், எல்லாம் பண்றோம். பட் கை தட்டுறது ஒரு 100 தடவை டெய்லி காலையில சாயங்காலம் 50 தடவை தட்டினாலே போதும், எல்லா வாதியும் தன்னால பறந்துடும். ஐயா திருநங்கைகள் அவங்க பேரு. என்ன சார்? திருநங்கைகள் அவங்க பேரு.
ஓகே. சொன்னீங்கல்ல, கை தட்டுவாங்கன்னு சொன்னீங்கல்ல, ஆமா ஆமா ஆமா. திருநங்கைகள். ரைட். அது தமிழ்ல எனக்கு வேர்டு தெரியல. சோ அந்த கை தட்டுறது வந்து நம்ம ஒரு பழக்கம் டெய்லி வச்சுக்கிட்டோம்னாலே போதும். எந்த வியாதியும் நம்ம ரன்னிங் போக முடியல, வாக்கிங் போக முடியல, வீட்டை விட்டு எங்கேயும் போக முடியல, ஒண்ணும் இல்ல, சும்மா உட்கார்ந்து ஒரு 50 தடவை நல்லா தட்டினாலே போதும். எல்லா வாதிகளும் பறக்க வச்சிடலாம். அதுக்கு மேல 19ஆம் நம்பர் வந்து இன்டெஸ்டைன். இன்டெஸ்டைன்னா பெருங்குடல். அப்ப மலச்சிக்கல் இருக்கிறவங்க, கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த பாயிண்ட் அமைக்கிக்கலாம். அதுக்கு மேல கோலான் அப்படின்னு இருக்கு 20. சோ அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் உள்ள பாயிண்ட் ஃபுல்லா இந்த இடத்துல தான் இருக்கு. இந்த நார்த்லலாம் வந்து இந்த புயலை போடுவாங்க, ரைட்டா? இந்த புயலை இங்க வச்சுட்டு இப்படி பண்ணுவாங்க. இப்போ காலையில புயலை போட்டாதாங்க வயிறு கிளியர் ஆகுது அப்படிம்பாங்க. நான் சொன்னேன் புயலை போட்டா கிளியர் ஆகல, அந்த இடத்துல வந்து இன்டெஸ்டைன்லாம் இருக்கு. அதை வந்து இப்ப 20 தடவை 30 தடவை நல்லா ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா தன்னால கிளியர் ஆயிரும். புயலை போனவனா வெந்தயம் இருக்குல்ல, கொஞ்சோண்டு எடுத்து கையில வச்சுங்க, வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படி நல்லா ப்ரெஷர் கொடுங்க, வயிறு கிளியர் ஆயிரும். அதுவும் அதே வேலை தான் பார்க்கும். அது வந்து அந்த இன்டெஸ்டைனை ஆக்டிவேட் பண்ணுது, இப்படி அமுக்கிறதுனால. புயலை போடுறதுனால ஒன்றும் வயிறு கிளியர் ஆகிறது இல்லை. அது நம்ம ஒரு மனசுல நினைச்சுக்கிற வேண்டியது. அதே மாதிரி காலையில வந்து டீ சாப்பிட்டாதான் ஃப்ரெஷ் ஆகணும் அப்படிம்பாங்க. டீ சாப்பிட்றதுனால ஃப்ரெஷ் ஆகிறது, டீ சாப்பிட்றதுனால ப்ராப்ளம் ஜாஸ்தி வரும். அதாவது சூடாக ஏதாவது சாப்பிட்டோம்னா அது வந்து விரிஞ்சு கொடுக்கும், டைலேட் ஆகும். ஏதாவது இதை பொருளை வந்து சூடுபடுத்தணும்னா விரிஞ்சு கொடுக்கும். ஸோ இந்த சுடுதண்ணி காலையில குடிக்கிறதுனால இந்த இன்டெஸ்டைன் வந்து கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். விரிஞ்சு கொடுக்கும்போது இந்த மலம் வந்து டக்குன்னு வெளியே வந்துடும். அது சுடுதண்ணி சாப்பிட்டாலே அதே ப்ராப்ளம் சரியா வந்துடும். பட் டீ தான் சாப்பிடணுங்கிறது நம்ம மனசு காரணம், வேற ஒண்ணும் இல்லை. டீ சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பாதிக்கப்படுமே தவிர அதனால பிரயோஜனம் எதுவுமே கிடையாது. டீ சாப்பிட்றதுனால இந்த மலமெல்லாம் என்ன ஆகும், ட்ரை ஆயிரும். அதாவது ஏதாவது பொருளை ரொம்ப ஹீட் பண்ணோம்னா என்ன ஆகும், அப்படி காஞ்சிரும். இதெல்லாம் காஞ்ச உடனே எப்படி வெளியே வரும், வராது. அப்போ டெய்லி டீ சாப்பிடணும், ஏன்னா அது விரிஞ்சு கொடுக்கும், அப்பதான் வெளியே வரும். அப்போ டீ தேவையில்லை, நம்ம சுடு தண்ணி சாப்பிட்டாலே போதும். சுடு தண்ணியிலே அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். சோ அந்த இன்டெஸ்டைன் வந்து இந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி அதுக்கு பக்கத்துல 21 அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த அப்பெண்டிக்ஸ்ங்கிற இடத்துல கருப்பு கலர் வச்சுட்டோம்னாலும் இந்த அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம், இந்த பெயின் வர்றது வந்து உடனே நிற்கும். இந்த இடத்துல வந்து பிரஷர் பண்ணும். இது ரைட் கையில மட்டும்தான் இருக்கு. அப்பெண்டிக்ஸ் வந்து இந்த ரைட் சைட்ல இருக்கும். இந்த ரைட் சைட்ல கீழே வலி வந்தாதான் அப்பெண்டிக்ஸ். லெப்ட் சைட்ல வலி வரும்போது அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாருன்னா அந்த டாக்டர் வந்து நம்மள ஏமாத்த போறாரு, அவர் வேற ஏதோ பண்ண போறாரு, நம்மளுக்கு அப்பெண்டிக்ஸ் சொல்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வலி வந்து ரைட் சைட்ல தான் வரும், லெஃப்ட் சைட்ல வராது. லெஃப்ட் சைட்ல இருந்தா அது வேற ஏதோ ஒரு வலி, ரைட்ல இருந்தா தான் அது அப்பெண்டிக்ஸ். ஸோ அந்த டாக்டர் ஏமாத்துறவங்களும் நம்ம டக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ரைட்ல வலி இல்லை, லெஃப்ட்ல வலிக்குது, இவர் அப்பெண்டிக்ஸ் சொல்றாரு, அப்ப வேற ஏதோ பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்பெண்டிக்ஸ் உள்ளவங்களுக்கு ரைட்ல தான் வலிக்கும். அப்பெண்டிக்ஸ் வர்றதுக்கு காரணம் வந்து இன்ஃபெக்ஷன். பெருங்குடலோட சிறுங்குடல்ல இருந்து பெருங்குடல் மாறக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஜங்ஷன் இருக்கு. அந்த ஜங்ஷன்ல வந்து அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அது வந்து ஒரு வால்வு மாதிரி. அதாவது கீழ் துவாரத்துல இருந்து மேல வரக்கூடிய இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்றது வந்து இந்த அப்பெண்டிக்ஸ்ங்கிற ஒரு உறுப்பு. அதை என்னைக்கும் வாழ்க்கையில வந்து வெட்டவே கூடாது, என்னைக்கும் அதை எடுக்கக்கூடாது. ஏன்னா கீழ இருந்து எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அது வந்து தடுத்துக்கிறோம். இப்ப நம்ம வீட்டுல வந்து பிளாட்ல இருக்கோம், கீழே வந்து வாட்ச்மேன் ஒருத்தர் இருப்பார். இந்த வாட்ச்மேன் என்ன செய்வாரு, தப்பான ஆள்களை உள்ள விட மாட்டார், பாதுகாப்பார். வாட்ச்மேன் இல்லைன்னா என்ன ஆகும், யார் வேணாலும் உள்ள வரலாம், யார் வேணாலும் போகலாம். ஸோ அந்த அப்பெண்டிக்ஸை எடுத்துட்டோம்னா எந்த வியாதி வேணாலும் உள்ள வரும், போகும், நம்மளை எதுவும் பண்ண முடியாது. ஸோ கீழ இருந்து வரக்கூடிய வியாதியை தடுக்கக்கூடிய ஒரு உறுப்பு வந்து அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிறது.
அதே மாதிரி மேல இருந்து இங்க இருந்து போகக்கூடிய இன்ஃபெக்ஷனை தடுக்கிறது வந்து இந்த டான்சில். இந்த டான்சிலையும் என்னைக்கு வெட்டி எடுக்கக்கூடாது. அதை வந்து நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு உறுப்பு. மேல இருந்து எந்த இன்ஃபெக்ஷன் போனாலும் இது தடுத்துரும். கீழ இருந்து இன்ஃபெக்ஷன் வந்தா அந்த அப்பெண்டிக்ஸ் தடுத்துரும். இது ரெண்டும் வந்து நம்ம உடம்புல இருக்கிற பெரிய 2 வாட்ச்மேன். மேல இருக்கிற கூடிய வாட்ச்மேன் வந்து இது டான்சில், கீழ இருக்கிற வாட்ச்மேன் வந்து அப்பெண்டிக்ஸ். இந்த ரெண்டையும் வந்து ரொம்ப அழகா பாத்துக்கிறணும். என்னைக்கும் இன்ஃபெக்ஷன் வராம பாத்துக்கிறணும். அதுக்கு கருப்பு கலர் போடணும். இந்த இடத்துல கருப்பு கலர் போட்டீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் டான்சில்லாம் சரியா போயிடும். அதே மாதிரி கீழே அப்பெண்டிக்ஸ் இருக்குன்னா அந்த ரைட்ல இந்த இடத்துல அந்த ரவுண்ட்ல வந்து பிளாக் போட்டுக்கிட்டே அந்த இன்ஃபெக்ஷன் வராம இருக்கும். சோ அந்த இன்ஃபெக்ஷனை பாதுகாக்கக்கூடிய அந்த 2 உறுப்பு வந்து அப்பெண்டிக்ஸ் அண்ட் டான்சில். இந்த ரெண்டையும் வெட்டி எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. வெட்டி எடுத்துட்டோம்னா யார் வேணாலும் உள்ள போலாம், யார் வேணாலும் வரலாம், யாரும் பாதுகாக்க முடியாது. அதே மாதிரி அதுக்கு மேல வந்து 22 பாத்தீங்கன்னா கால் பிளாடர், அதுக்கு மேல லிவர் 22, 23 இது கால் பிளாடர் அண்ட் லிவர். சோ லிவர் கால் பிளாடர்ல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ரைட் கையில இருக்கு. அதே இடத்துல லெஃப்ட் கையில வந்தீங்கன்னா ஹார்ட் இருக்கும். ஏன்னா ஹார்ட் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு, லிவர் கால் பிளாடர் வந்து ரைட்ல இருக்கு. சோ இடம் இதேதான். ரைட்ல வந்து லிவர் கால் பிளாடர் வரும், லெஃப்ட்ல வந்து ஹார்ட் வரும். சோ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த இடத்துல லெஃப்ட் கையில வந்து நம்ம பிரஷர் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல இப்படி அமுக்கி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வித்தியாசமான பெயின் இருக்கும். அப்படி வித்தியாசமான பெயின் இருந்தா நம்ம ஹார்ட்ல வந்து பிளாக்கேஜ் இருக்கலாம், ஹார்ட்ல வந்து வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், ஹார்ட்டோட ஒர்க்கிங் வந்து கம்மியா இருக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கெல்லாம் இந்த இடத்துல ஒரு 30-40 தடவை டெய்லி காலையில சாயங்காலம் அமுக்கி விட்டுக்கலாம். இப்போ ஹார்ட் ப்ராப்ளத்தை வந்து நம்ம சரிப்படுத்த முடியும். சோ இந்த 23 வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல வந்து இதுக்கு மேல பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு இதுல ஏதாவது டவுட் ஏதாவது கேட்கணும்னா நம்ம கேட்டுக்கலாம். ஏன்னா 6:50 ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் டவுட்டுக்கு நம்ம 15 நிமிஷம் பேசிக்கலாம். நன்றிங்க சார். சிறப்பு. இன்றைய நிலைகள்ல நமக்கு வந்து அக்குபஞ்சரை பத்தி இன்னைக்கு அது அந்த சிறப்பான ஒரு வகுப்பு, சிறப்பா நிகழ்ச்சி வந்து சிறப்பித்து கொடுத்தாங்க பார்மர் ஐயா அவர்கள். அனைவருக்கும் தொடர்ந்து அவங்க வலியுறுத்துறது என்ன, நமக்கு நாமே எப்படி நம்ம சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான செயலை வந்து நமக்கு தொடர்ந்து சிறப்பா கொடுத்துக்கிட்டு இருந்து, இந்த நிகழ்வுல வந்து அனைவரையும் நல்ல ஒரு ஆரோக்கிய மருத்துவர்களா, இயற்கை மருத்துவர்களாக ஆக்கக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு வந்து நமக்கு சிறப்பா குடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த கலர் நம்பர் தெரபியோட முதன்மையான வகுப்பு இன்னைக்கு கொடுத்து எல்லாருக்கும் அவங்களுடைய அடிப்படை ஆரம்ப கால நிகழ்வுல எப்படி நம்ம இதுல கலந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ட நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து சிறப்பா இன்னைக்கு ஒரு வகுப்புல நமக்கு குடுத்தாங்க. அச்சீவ்மெண்ட் என்பதோட அவர்களுடைய தாக்கம், இந்த நிலைகள்ல வந்து இத நம்ம அடையணும் அப்படிங்கிற ஒரு தாக்கம் இன்னைக்கு வந்து அவங்க பெரிய அளவுல ஒரு வெற்றி அடைய வச்சிருக்குது அப்படிங்கிறது தான். அது மாரி தான் எல்லாருக்குமே அந்த தாக்கங்கள் இருக்கணும். அதாவது கலந்துக்கிறது பெருசு கிடையாது. நம்ம இதுல கலந்துக்கிட்டு என்ன சாதிக்க போறோம் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். இப்ப எல்லாருமே கேட்கிற விஷயம், "இத செய்ய முடியுமா? இது எப்படி செய்யறீங்க? அது செய்ய முடியுமா? அது உங்களால எப்படி முடியுது?" இப்படி விஷயங்கள் கேள்விகளா தான் இருந்துட்டு இருக்குது எல்லாருக்குமே. அந்த கேள்விகள ஒதுக்கி வச்சுட்டு, நம்மளால முடியும், நம்ம செய்ய முடியும், நம்ம இத செய்ய போறோம், நமக்கு இதால நல்ல பயன் கிடைக்கும் அப்படிங்கிற நீங்க உங்க மனச சரியான ஒரு வழியில ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா, அத நீங்களும் சாதிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. ஐயாவோட வகுப்புலயும் அததான் நம்ம சொல்றோம். இன்னைக்கு அவங்க அன்னைக்கு கையில எடுத்த கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கையில எடுத்த விஷயங்கள் இன்னைக்கு வந்து எவ்வளவு பேருக்கு பயன்படுது. தன் குடும்பத்தை சார்ந்தும் சரி, தன் ஆ இன்றைக்கு அவங்க சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, காலை சக்கரத்துக்கே நான் வந்து குடுக்கணுங்கிற ஒரு பெரிய விஷயம் இருந்திருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு பெருமையா சொல்றது நமக்கே ஒரு பெருமையா இருக்குது. உண்மையிலுமே இது வந்து ஆத்மார்த்தமான விஷயங்கள் நெறைய நம்ம ஏற்படுத்துறது நம்ம கையில தான் இருக்குதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். ஐயாவோட வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய விஷயங்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் பயிற்சி, 40 ஆண்டுகள் தன்னுடைய முயற்சி அப்படின்ட்டு இன்னைக்கு இந்த நிலையில இருந்துட்டு இருந்தாலும், இன்றைய ஒரு மாணவனாக இருந்து கொண்டு இலக்கியவாணன் ஐயா அவர்கள் நமக்கு பயிற்சி குடுத்துட்டு இருக்க வகுப்புல தினமும் கலந்து கொண்டு அவர்களுடைய பயிற்சியையும் தான் எடுத்துக்கொண்டு இது ஒரு அதாவது அவர்களுக்கும் ஒரு பாடம் நமக்கு வந்து எப்படின்னாக்கா,
இதுல நிறைய கத்துக்கிட்டேன். இன்னைக்கு வந்து அவங்களோட வகுப்புலயும் எனக்கு நிறைய புரியாத விஷயங்கள் நிறைய புரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கும் அவங்க ஒரு மாணவனாக இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில சிறப்பிக்கிற விஷயங்கள்லாம் அது மாதிரி விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தவரும் தங்கள் மனநிலையை பொறுத்து தான் அது இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இவங்கெல்லாம் ஒரு உதாரணம். அதாவது எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத விட இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு செஷன்லயும் நான் கலந்துகிட்டு அந்த சிறப்பை ஏற்படுத்தி இன்றைக்கும் அவங்க நிறைய கத்துக்கிட்டு நமக்கு கொடுக்கணுங்கிற விஷயத்தை ஏற்படுத்துற விஷயங்கள் ரொம்ப பெருமையான விஷயங்கள். அது மாதிரி நமக்கு ஒரு பெரிய இன்றைய ஒரு ஆசானாக திகழ்ந்து கொண்டு நமக்கு இந்த பயிற்சிகளை சிறப்பாக கொடுத்துக் கொண்டிருக்கும் அர்ஷத் பார்மரையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்கய்யா. நன்றி சிறப்பு. அவங்க வந்து கொஸ்டின் கேட்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு. நம்ம அந்த காலச்சக்கரம் நிகழ்வுல வந்து தொடர்ந்து வகுப்புகள் எடுத்துட்டு இருந்தாலும், அந்த 6 மாத வகுப்புங்கிறது வந்து ரொம்ப ஒரு முதன்மையான வகுப்பா நாங்க கருதுறோம் இப்ப. ஏன்னா, இந்த 6 மாத வகுப்புல வந்து எத்தன பேர் கலந்துகிட்டு, உங்களால என்ன நீங்க பண்ண போறீங்க? நீங்க எப்படி இதுல வந்து பயணிக்க போறீங்க? உங்களுடைய வருகை எப்படி இருக்க போகுது? அப்படிங்கிறத வந்து இந்த காலச்சக்கரம் நிகழ்வு வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்போட நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். அதற்கு சில கருத்துக்கள் வந்து உங்கள்ட்ட சொல்லலான்ட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. அதாவது தினம் நீங்க கலந்துக்கிறது வந்து இதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 நபர்களுக்கு இப்ப வந்து காலச்சக்கரம் நிகழ்வுல வந்து உங்க குரூப்ல வந்து நாங்க வந்து உங்களுடைய அட்ரஸுக்கு உண்டான ஒரு நேம், அட்ரஸ் சாரி நேம், ஊரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, செல் நம்பர் போடுறது மாரி ஒரு சார்ட் நாங்க அனுப்ப போறோம். நீங்க எல்லாருமே இருக்கிறவங்க அதுல ஃபில் பண்ணி எங்களுக்கு அந்த சார்ட் குடுக்குற மாரி இருக்கும். அதான் நிகழ்வுல கலந்துக்கிறவங்க. குரூப்ல இருக்கிறவங்க கிடையாது. நிகழ்வுல கலந்துக்கிறவங்க உங்களுடைய பெயர், ஊர் மற்றும் செல் நம்பர நோட் பண்ணி எங்களுக்கு அனுப்பணும். அத பார்த்துட்டு நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 400 நபர்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இல்ல 350 நபர்கள் நீங்க கலந்துக்கிறீங்க அப்டின்னாக்கா, ஒரு நபர்களுக்கு 50 நபர் வீதமாக கிட்டத்தட்ட ஒரு குழுவாக அமைக்கப்பட்டு, ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யாரு கண்காணிப்பாங்க அப்டின்னாக்கா, இந்த நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் பயணிக்கிறவங்க ஒரு குரூப் இருக்காங்க. ஒரு 15, 20 நபர்கள் இருக்காங்க. அவங்க கீழ உங்கள ஒரு 50 நபர்களா நாங்க சேர்க்க போறோம். அத சேர்த்துக்கிட்டு நீங்க தினமும் வந்து அவங்கள அந்த குரூப்ல வந்து நீங்க வர்றது குரு காலச்சக்கரத்துல கலந்துக்கிறது, திருப்பி நீங்க ரிலீவ் ஆகுற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் குடுக்குற மாரி இருக்கும். அதாவது உங்களுடைய வருகை பதிவு வந்து அதுல பதிவு பண்ற மாரி இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க கேள்வி பதில் இப்ப ஆசான்கள் வரக்குள்ள நீங்க கேள்வி பதில் எது வேணாலும் கேட்கலாம். அ அப்படி கேட்கக்குள்ள உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னாக்கா, அது நிறைவடையல. அதாவது கேட்கறதுக்குள்ள டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா, நீங்க அந்த குரூப்ல நீங்க அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா, அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி குடுப்பாங்க. ஒண்ணு அவங்களே சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னாக்கா, அவங்க ஆசான்ட்ட பேசுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவாங்க. இல்ல குழுவுல பதிவிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு உண்டான உங்களுக்கு தெளிவுகளை ஏற்படுத்துவாங்க. அதனால ஏன் இத நம்ம ஏற்படுத்த போறோம்னா, அதாவது யாருக்கும் அந்த விஷயங்கள் வந்து போய் சேராம இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களோட சந்தேகமும் அன்றைய நாளே முழுமையடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்கள நெறைய ஏற்படுத்துறதுக்கு ரெடியா இருக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பு மட்டும் தான் எங்களுக்கு முக்கியமா நாங்க இந்த நேரத்துல கருதுறோம். அதனால எல்லாருமே அந்த ஒத்துழைப்பை குடுத்து நீங்க அந்த நிகழ்வுல கலந்துக்கணும். இன்னொன்னு வந்து கலந்துக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த நிகழ்ச்சி. அடுத்தது இதுல யாரு நாங்க முழுமையா கற்றுட்டு ஆசான்களாக ஆசிரியராக முழு பயிற்சி குடுக்கறதுக்கு எங்களுக்கு இது இருக்கு அப்படிங்கிறதுக்கும் ஒரு நம்பர் குடுப்போம். எல்லாத்துக்குமே உங்களுக்கு நம்பர் குடுப்போம். நீங்க அவங்கவங்கள்ட்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டு, நிகழ்ச்சிகள வந்து நீங்க எப்படி பயணிக்கிறீங்களோ, அது மாரி பயணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்ப நீங்க ஏற்படுத்திக்கலாம். வரும் வாரத்திலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆளுக்கு ஒரு 50 நபர்கள நாங்க வந்து இந்த குழுவுல சேர்க்கறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கோம். அதுக்கு உண்டான பெயர், உங்களுடைய செல் நம்பர், அதாவது ஊர் பெயர் போட்டு நீங்க வந்து ஃபில் பண்ணி அனுப்புற மாரி, இன்றை இல்ல நாளைக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த சார்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க குழுவுல கிடைக்கும். குழுவுல பயணிக்கிறவங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட 350 நபர்கள் வந்திருக்கீங்க. நீங்க எல்லாருமே அதுல ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணவங்கள நாங்களும் உங்கள ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். நீங்களும் எங்கள ஃபாலோ பண்ணி, நீங்க இதுல வந்து எப்படின்னா, ஒரு கை தட்டுனா ஓசை வராது அப்படிங்கிற மாரி, இரு கை தட்டுனா தான் ஓசை வரும் அப்படிங்கிறதுனால, இணைந்து செயல்பட்டால் மட்டும் தான் இத நம்ம முழுமையா கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அதனால எல்லாருமே இத வந்து நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல கேட்டுக்கிறோம். ஏன்னா வந்து எடுத்தோம் இந்த விஷயம் வந்து இப்ப ஆசான்கள் வந்து குடுக்குறது பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு வந்து அர்ஷத் பார்மர் ஐயா இருக்காங்கன்னா, இவங்க வந்து பிறந்ததிலேருந்து இதுக்காக படிச்சுட்டு, அதிலேயே வந்து அடுத்த அடுத்த நிலைகள் அடைஞ்சு, இன்னைக்கு வந்து அந்த இதுல போய் டிகிரி வாங்கி, டாக்டரேட் வாங்கி இன்னைக்கு அவங்க நமக்கு சொல்லிக் குடுக்கல. அவங்க மனசு வச்சு இந்த பயிற்சிய எடுத்துக்கணும், இந்த பயிற்சிய நான் கத்துக்கணும் அப்படின்னு நெனைச்சதுனால மட்டும் தான் இன்னைக்கு அவங்க நமக்கு பயிற்சி குடுக்க முடியுது. அப்ப அவங்களோட எண்ணங்கள் தான் இன்னைக்கு பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மாரி
உங்களுடைய எண்ணங்கள் பிரதிபலித்தால் மட்டும்தான் நீங்க அடுத்தவர்களுக்கு இந்த பயிற்சியை கொடுக்க முடியும். முழு முயற்சி எடுத்தால் மட்டும்தான் எல்லாமே நடக்கும். இன்னைக்கு இதுல இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான். இறைமதன் ஐயாவா இருக்கட்டும், இன்னைக்கு இலக்கியவாணன் ஐயாவா இருக்கட்டும், அகிலாம்மாவா இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் தங்களுடைய எண்ணங்களை இந்த அளவுக்கு நம்ம இது பண்ணி நம்ம இந்த விஷயத்த கத்துக்கிட்டு இன்னைக்கு வாழ்க்கை முறையில எல்லாருக்குமே கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த வைராக்கியத்தை இன்னைக்கு எல்லாருக்குமே செறிவுபடுத்தி சிறப்பா நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். இன்னைக்கு நீங்க கேட்கிற கேள்விகள் எல்லாமே இது முடியுமா, செய்யுமா, முடியுமா, இதுல செய்யலாமா அப்படிங்கிறத விட்டுட்டு, என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில நீங்க கையில எடுத்தீங்கன்னா, உங்க மனதளவுல நீங்க முன்னேற்றம் அடைந்தீங்கன்னா, கண்டிப்பாக இது வருங்காலங்கள்ல நீங்களும் இதுல நிகழ்த்தக்கூடிய ஒரு பயிற்சியாளராகவோ, ஒரு நல்ல ஒரு நிலைக்கு முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு உங்க கையில தான் இருக்குது அப்படிங்கிறோம். அதனால தான் தினம் தினம் நாங்க தெளிவுபடுத்துறது என்னன்னாக்கா, கேள்விகளை விட்டுவிட்டு நீங்கள் ஒரு ஆரோக்கிய முறையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது. அதனால நீங்க அத பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். தொடர்ந்து பயணிங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உண்டான சில விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அத நீங்க ஃபாலோ பண்ணி ரெகுலரா வரக்குள்ள முழுமையான நம்ம இந்த 6 மாத காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு அடித்தளமிட்ட ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நீங்க அடையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது. கண்டிப்பாக அது நிறைவேறும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற தொடர்ந்து பயணித்து இந்த நிகழ்வுல வந்து நம்ம சொல்றத நீங்க கடைப்பிடித்தாலே போதும் அப்படிங்கிறது ஒரு உங்களுக்கே புரியும் வண்ணம் இருக்கும். அது இன்னைக்கு ஐயா சொன்ன விஷயங்கள், இன்னைக்கு சொன்ன விஷயங்களே இப்ப நிறைய உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் உங்களை மாற்றத்தை ஏற்படுத்தக்குள்ள அந்த 6 மாத காலங்கள் என்பது உங்களுக்கு அதிகப்படியான நாட்களாக தோன்றும். ஏன்னா அதுக்குள்ளேயே நீங்க முழுமையடைந்துருவீங்க. அப்படிங்கிறது உண்மை. நன்றி, வாழ்த்துக்கள். ஐயா சொன்ன மாரி அவங்களுடைய நேரங்கள் வந்துருச்சு. அதாவது உங்களுடைய கேள்வி பதில் நெறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஓரளவுக்கு வாய்ப்பு குடுக்குறோம். கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான கேள்வி பதில கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள். சக்திவேல் துட்டிக்கோரி, தூத்துக்குடி. நீங்க கேள்வி கேட்கலாங்க ஐயா. சக்திவேல், இன்றைய வகுப்புல உண்டான கேள்விகளா கொஞ்சம் கேளுங்க. ப்ராப்ளம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். அது அப்பப்ப நீங்களே தெளிவுபடுத்திக்கலாம். ஐயா நன்றி சக்திவேல். ஐயா. நான் பிறகு கேட்டுக்கிறேன் ஐயா. நீங்க மத்த ஆள்கிட்ட கேட்க சொல்லுங்க ஐயா. நன்றி ஐயா. ஓகே. ஓகே, ஓகே. ரொம்ப சந்தோஷம். கிருத்திக், நீங்க கேள்வி கேட்கலாம். அன்மியூட் பண்ணிக்கிறேன். ஐயா கேக்குதுங்களா? கேக்குது, கேக்குது. இது ஒரு காமன் கொஸ்டின்ஸ் சொல்லுங்க. சார். அந்த ட்ரிங்க்ஸ் பண்றாங்க, ஸ்மோக் பண்றாங்க இல்லைங்களா? ஆமா. அந்த மாதிரி பண்றவங்கள வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் எடுக்க முடியல அவங்களால. அதுக்கான ஏதாவது ஒரு கலர் தெரப்பி அந்த மாதிரி கலர் ஏதாவது இருக்குங்களா சார்? இருக்குமா, அடுத்த கிளாஸ்ல வரும், நிச்சயம் வரும். ஓகே சார்.